இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மியூச்சுவல் இண்டக்ஷன் பிட்வீன் டூ லாங் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் சொலினாய்டுனா என்னென்னு பார்த்துருப்போம், மியூச்சுவல் இண்டக்ஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். இப்போ ஒரு ரெண்டு சொலினாய்டை ஒன்றுத்துக்கு ஒன்று ஒரே ஆக்சிஸ் இருக்கிற மாதிரி அதை செட் பண்ணிவிட்டு அதில் எவ்வளோ தூரம் நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் கிடைக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். காயில் 1னால 2ல் எவ்வளோ தூரம் ஃப்ளக்ஸ் ஏற்படுது, அதனால் எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்ஷன். அதே மாதிரி காயில் 2னால எவ்வளோ தூரம் 1ல் ஏற்படுது, அப்புறம் 2னால 1ல் 1னால 2ல், இந்த மாதிரி நம்ம மாற்றி கண்டுபிடிப்போம். அதாவது M21 கண்டுபிடிப்போம், M12 கண்டுபிடிப்போம். ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணிவிட்டு கடைசியில் டோட்டல் மியூச்சுவல் இண்டக்ஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டில் இந்த டயக்ராம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 2 ஸ்ப்ரிங்கு, ரெண்டு காயில் எடுத்துக்கிறீங்க. ஒரு காயில் இன்னொரு காயிலுக்குள்ளார இருக்கிற மாதிரி வச்சுக்கிறீங்க. அந்த டயக்ராம் கொஞ்சம் அழகாக வரைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துருக்கேன்னா A1 அப்படின்ற ஏரியா இருக்கிற சொலினாய்டு 1 எடுத்துக்கிறேன். அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N1 அப்படின்னு சொல்கிறாங்க. சொலினாய்டு 1 ஆஃப் N1 டர்ன்ஸு. அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா பார்த்திங்கன்னா A1. ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்டு சொலினாய்டு A2 ஏரியா இருக்கிற செகண்ட் சொலினாய்டு, அதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து N2 அப்படின்றாங்க. இது ரெண்டுமே பார்த்தாக்கா சேம் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ இதில் ஏதாவது ஒரு காயிலுக்கு மட்டும் நம்ம என்ன செய்வோம், கரண்ட் கொடுப்போம். அதனால் செகண்ட் காயிலில் எவ்வளோ தூரம் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஏற்படுதுன்னு பார்ப்போம். அப்புறம் திரும்ப காயில் 1 கொடுத்துட்டு திரும்ப 2ல் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் 2ல் கொடுத்துட்டு 1க்கு என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், கன்சிடர் 2 லாங் கோஆக்சியல் சொலினாய்டு ஆஃப் சேம் லென்த் L. இது ரொம்ப முக்கியம். ரெண்டுத்தோடைய டோட்டல் லென்த்துமே பார்த்திங்கன்னா என்ன தான் இருக்குது, L தான் இருக்குது. ஓகேவா? ரைட். A1 A2னா என்ன சார், ஏரியா கிராஸ் செக்ஷன் ஆஃப் சொலினாய்ட்ஸு. இதில் A1 பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, A2 சின்னதாக இருக்குது. ஓகேவா? A1 இஸ் கிரேட்டர் தென் A2. நெக்ஸ்ட்டு I1 கரண்ட் ஃப்ளோயிங் இன் சொலினாய்டு 1. இப்போ ஃபஸ்ட்டு 2 கேஸ் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. ஒன்று வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டில் நம்ம I1 கரண்ட் பாஸ் பண்ணிவிட்டு செகண்டில் எவ்வளோ மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் B1 = μ0 N1 I1. இந்த ஃபார்மில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சொலினாய்டுன்னு எடுத்துக்கிட்டாக்கா இன்சைட் த சொலினாய்டு மட்டும்தான் என்ன இருக்கும், நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைட் த சொலினாய்டு 0வாக இருக்கும். μ0 Ni அப்படி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். இப்போ B1 இப்போ இதில் B1 என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு காயிலில் ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 = μ0 N1 I1. N1னா என்னது, நம்பர் ஆஃப் டர்ன்ஸு பெர் யூனிட் லென்த் ஆஃப் கண்டக்டர். இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸு பெர் யூனிட் லென்த் ஆஃப் சொலினாய்டு. I1ங்கிறது கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ த சொலினாய்டு 1. ஓகேவா? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் S2 டியூ டு S1 இஸ் கிவன் பை. இப்போ ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா I1 கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதனால I2வில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அப்போ எவ்வளோ தூரம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், இந்த காயில் கரண்ட் பாஸ் ஆகிறதால இந்த காயில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அப்போ Φ21 = இன்டெக்ரல் A to B1 வெக்டர் டாட் dA2. A2ங்கிறது சின்ன ஏரியா, Bங்கிறது பாருங்கள் 1ன்னு போட்டிருக்கோம். எதுக்காகனாக்கா இதில் தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, இதில் தான் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். அதனால் 1. ஓகேவா? இங்கே 2, இங்கேயும் 2. ஓகேவா? அப்போ Φ21 = B1A2. Φ21 = B1A2 அப்படின்றாங்க. ஏன் சார் இங்கே BA cos θன்னு போடுவீங்க, இதில் தீட்டாவோட வேல்யூ பார்த்தா 0வாக இருக்குது. அப்போ cos 0 1 ஆகிடும். அதனால் நமக்கு B1A2 மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் இதில் B1ஓட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கொண்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ Φ21 = μ0 N1 I1 A2 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் ஆஃப் S2னா என்னென்னா, S2வில் ஹவு மெனி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்குது அப்படின்றதால மல்டிப்ளை பண்ணால் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடச்சிடும். ஃப்ளக்ஸோட நம்பர் ஆஃப் லைன்ஸை மல்டிப்ளை பண்ணால் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கிடச்சிடும். இங்கே மல்டிப்ளை பண்ணியாச்சு. இந்த பக்கம் N2க்கு பதிலாக நான் என்ன எழுதலாம், N2L அப்படின்னு எழுதலாம். இதில் N2னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், நம்பர் ஆஃப் டர்ன்ஸு பர் யூனிட் லென்த் ஆஃப் சொலினாய்டு 2. அதான் இது வந்து L டோட்டல் லென்த்து. இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து இங்கே எழுதிக்கிட்டீங்க. இங்கே 2 பக்கமும் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்ன எழுதியிருக்கோம், இங்கே N2 போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா N2L அப்படின்னு போட்டிருக்கோம். N2னாலும் ஸ்மால் N2Lனாலும் சேம். இதை கொண்டு வந்து 2 பக்கமும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சம் எழுதலாம். μ0 N1 N2 A2 L I1 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம டெரிவேஷன் முடிச்சிட்டோம். நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் என்னது, மியூச்சுவல் இண்டக்ஷன். அந்த ஈக்குவேஷனில் flux linkage is directly proportional to current passing through the conductor, current passing through the solenoid அப்படின்னு படிச்சிருப்போம். அதில் வந்து ஈக்குவேட் பண்ணி
M21 ஒன்று போட்டிருப்போம். இதுக்கு பேர் தான் மியூச்சுவல் இண்டக்ஷன் சொல்லியிருப்போம். இது டெஃபினேஷன்லேருந்து எடுத்துக்கிட்டோம் அந்த ஈக்குவேஷனை. இப்போ இதில் ஈக்குவேஷன் 1,2ல் லெஃப்ட் சைடு பார்த்தா சேமாக இருக்குது. அப்போ ரைட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? அப்போ M21I1 அதை எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் μ0 N1 N2 A2L I1 கிடைக்குது. அப்போ I1 ரெண்டு பக்கமும் சேமாக இருக்குது, கேன்சல் பண்ணிடலாம். அப்போ M21 is equal to μ0 N1 N2 A2L. வாட் இஸ் M21 சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது சொலினாய்டு 1ல் I1 கரண்ட் பாஸ் ஆகும்போது சொலினாய்டு 2ல் ஏற்படுற மியூச்சுவல் இண்டக்ஷன். ஓகேவா? அப்போ அதான் M21 இஸ் டியூ டு கரண்ட் ஃப்ளோயிங் இன் கரண்ட் I1 சொலினாய்டு 1 இன் சொலினாய்டு 2. ஓகேவா? மியூச்சுவல் இண்டக்ஷன் இன் சொலினாய்டு 2 அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இஃப் I2 கரண்ட்டு இன் S2. இது வரைக்கும் ஒரு கேஸ் முடிஞ்சுது. செகண்ட் கேஸ் என்ன செய்ய போகிறீங்க? செகண்ட் சொலினாய்டில் நான் I2 கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா, I2 கரண்ட் நம்ம கொடுத்தோன்னா என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு செகண்ட் சொலினாய்டில் உருவாகும். அப்போ B2 ஈக்குவல் டு μ0 N2 I2 அப்படின்னு கிடைக்கும். இதெல்லாம் 2 வருதா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு B இஸ் யூனிஃபார்ம் இன்சைடு S2. அதாவது செகண்ட் சொலினாய்டு உள்ளார பார்த்தீங்கன்னாக்கா யூனிஃபார்மாக இருக்கும். அவுட் சைடு 0. எந்த இடத்துல? இப்போ எப்பவுமே நமக்கு தெரியும், ஒரு சொலினாய்டுக்குள்ளார ஒரு சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகுதுப்பா. இன்சைடு பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அவுட் சைடு த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அப்படின்னு சொன்னோம். ஆனால் செகண்ட் சொலினாய்டோடைய அவுட் சைடுங்கிறது ஃபஸ்ட்டு சொலினாய்டோட இன்சைடு. ஓகேவா? அதனால் இங்கே வெளிப்பக்கம் ஃபுல்லாக பார்த்திங்கனாக்கா என்ன இருக்காது? எந்த விதமான மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்காது. அப்போ எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A2 மட்டும்தான். A2வில் மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் சொலினாய்டு S1 தி ஏரியா A2 இஸ் எஃபெக்டிவ் ஏரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆஃப் S1 டியூ டு S2. இப்போ நம்ம இங்கே எங்கே கரண்ட் பாஸ் ஆகுது? 2ல் தான் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்போ 1ல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக ஏற்படும். அப்போ Φ12 இஸ் ஈக்குவல் டு இன்டகிரல் B2 வெக்டர் டாட் dA2 வெக்டர் B2 A2 அப்படின்னு கிடைக்குது. அதாவது ஏற்கனவே நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? இதில் BA cos θன்னு வரும், θோட வேல்யூ 0. அப்போ BA மட்டும் இருக்கும். இதில் 1,2ன்றதால B2 A2 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் ஏற்கனவே நம்ம Φ21 கண்டுபிடிச்சோம். இங்கே அப்படியே 1,2 கண்டுபிடிப்போம். அங்கே என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான் இங்கேயும் வரும். 1 இருக்கிறதெல்லாம் 2 போட்டுக்கோங்க, 2 இருக்கிறதெல்லாம் 1 போட்டுக்கோங்க, அதே தான் வரும். பாருங்கள், அப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Φ12 ஈக்குவல் டு B2ஓட வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருந்தோமா? μ0 N2 I2. அதை கொண்டு வந்து இங்கே போட்டாக்கா μ0 N2 I2 இன்ட்டு இந்த A2 போட்டாச்சு. இப்போ ஃப்ளெக்ஸ் லிங்கேஜ்னால் என்ன செய்வோம்? ஒரு பக்கம் N1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம், இன்னொரு பக்கம் N1 L-ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே தான் இங்கே பண்ணியிருக்கோம். ஏன் சார் அப்படின்னா N1 ஈக்குவல் டு N1 L அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இதை கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுங்க. μ0 முன்னாடி கொண்டு வந்துடுறோம், N1 N2-வை இங்கே கொண்டு வந்துட்டு A2L அப்படின்னு கிடைக்குது. அங்கேருந்து I2 இங்கே எடுத்து வந்து எழுதிக்கிட்டோம். இப்போ இதுலேருந்து அதுக்கு அடுத்து என்னது? டெஃபினேஷன்லேருந்து வி நோ தட் N1 Φ12 ஈக்குவல் டு M12 I2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் ரெண்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்குது, ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். அப்போ M12 I2 இஸ் ஈக்குவல் டு μ0 N1 N2 A2L இன்ட்டு I2 கிடைக்கும். இது இந்த ரைட் சைடு இருக்கிற ரெண்டும் எடுத்து எழுதியிருக்கேன். I2 ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் M12 ஈக்குவல் டு μ0 N1 N2 A2L கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஈக்குவேஷன் நம்பர் 3 கம்பேர் பண்ணுங்கள். ரெண்டுமே பார்த்தா சேம் ஈக்குவேஷனாக தான் இருக்கும் ரைட் சைடில். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வரலாம்? கரண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா சொலினாய்டு 1 கொடுத்துட்டு மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் 2 கண்டுபிடிச்சாலும், இல்லை 2க்கு கரண்ட்டை கொடுத்துட்டு 1ல் மியூச்சுவல் இண்டக்ஷன் கண்டுபிடிச்சாலும், ரெண்டு மியூச்சுவல் இண்டக்ஷனும் பார்த்தீங்கன்னாக்கா சேமாக தான் இருக்குது. அதனால் இப்போ இதுலேருந்து என்ன கன்க்ளூஷன் வரும்? ஃப்ரம் ஈக்குவேஷன் 3,4ல் M12 ஈக்குவல் டு M21 ஈக்குவல் டு M அப்படின்றோம். கோஆக்சியல் காயிலாக இருந்தாக்கா அங்கே உருவாகிற மியூச்சுவல் இண்டக்ஷனோட வேல்யூ சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஜென்ரல் இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடுறோம்னா M-னு எடுத்துக்கிறோம். M12 21லாம் எடுக்குவானா M-னு எடுத்துக்கிட்டு μ0 N1 N2 A2L அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ சப்போஸ் நான் என்ன செய்கிறேன், இது வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே எதில் தான்? பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸில் தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ சப்போஸ் நான் ஒரு டயலெக்ட்ரிக் மீடியம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதோடைய பெர்மியபிலிட்டி μr அப்படின்னு வச்சுக்கிட்டாக்கா, அப்போ இந்த ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? M is equal to μ0 μr N1 N2 A2L அப்படின்னு கிடைக்கும். அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேவா? M is equal to μ0 μr N1 N2 A2L அப்படின்னு கிடைக்குது. இது வந்து என்னது? டோட்டல் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப்
சொலினாய்டு இல்லை டோட்டல் மியூச்சுவல் இண்டக்ஷன் ஆஃப் கோஆக்சியல் சொலினாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு புக்கில் ப்ரூவ் தட்டு M12 = M21 அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க புக் பேக்கில். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின். இதை கேட்பாங்க, தெளிவாக படிச்சுக்கோங்க. 2 வாட்டி இந்த வீடியோவை திரும்ப போட்டு பாருங்கள். எதாவது டவுட்னா நெக்ஸ்ட்டு கிளாஸில் கேளுங்க. சரி, தேங்க்யூ.